ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அடிப்பொலியாட்டு உள்ள அயலை மீன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அயலை மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம ஒன்றா பார்த்துடலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. முருங்கைக்காய், உப்பு, கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு, மாங்காய், சின்ன உள்ளி, இது வத்தல் பொடி, மல்லிப்பொடி, தக்காளி, தேங்காய், ஜீரகம் இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மீனில் ஃபஸ்ட்டு உப்பு அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து அதையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதோட சின்ன உள்ளி எடுத்து ஒரு 10 போல் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு 10 பல் சேர்த்துருக்கேன். மீன் கறிக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீனில் நம்ம தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாய், வெட்டி வச்சுருந்த தக்காளி, முருங்கைக்காய், வெட்டி வச்சுருந்த மாங்காய், இப்போ மசாலாவுக்கு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கையாலேயே கிளறி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் இப்படி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை வச்சிடலாம். இதுக்கு தாளிப்பு எதுவுமே கிடையாதுங்க. ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஞ்சள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது எப்போதுமே நம்ம கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. கொதி வரும்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், அயலை மீன் கறி ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.